தென்னிந்திய மாநிலங்களுக்கு இனிமேல் பார்லிமெண்ட் எந்த பவருமே இல்லையா? ஆமாம், எந்த பவருமே இல்லை. அது என்ன காரணம்னு பார்க்கலாம். வெல்கம் டு டே 5 ஆஃப் அரசியலமைப்பு பலகை. டீலிமிட்டேஷன், அதாவது தொகுதி மறுசீரமைப்பு. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அந்த பார்லிமெண்ட் ஸ்ட்ரென்த் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மக்களவை என்பது மக்களின் பிரதிநிதித்துவம் சொல்லுவாங்க. அதாவது பாப்புலேஷன் வச்சு தான் அந்த ஸ்ட்ரென்த் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு ஆர்டிகல் 82 என்ன சொல்கிறாங்கன்னா, ரீஅட்ஜஸ்ட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் பார்லிமெண்ட் பை சென்சஸ், அதாவது மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைத்தல். ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் மக்கள் தொகை வருதோ அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த பார்லிமெண்ட்டை மாற்றி அமைப்பாங்க. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா 2002 ஒரு முறை இதை பண்ணாங்க. இது வரைக்கும் இந்தியாவில் 4 முறை இந்த பார்லிமெண்ட் ஸ்ட்ரென்த்தை மாற்றிருக்காங்க. 52, 62, 72, 2002. ஸோ இந்த 71க்கு அப்புறம் ஏன் இந்த ஒரு லாங் கேப்? நம்ம ஆரம்பத்தில் 10 ஆண்டுகள் வருது, இப்போயும் ஒரு 25 இயர்ஸ் மாறிச்சுன்னா 1976 என்ன சொன்னாங்கன்னா, 42வது திருத்தத்தின் மூலமாக இனிமேல் இந்த பார்லிமெண்ட்டை வந்து 10 ஆண்டுக்கு முன்னாடி மாற்ற வேணாம், 25 ஆண்டுக்கு முன்னாடி மாற்றினா போதும்னு சொல்லி மாற்றிட்டாங்க. ஏன்னா 1970ஸ்க்கு அப்புறம் தான் இந்தியாவில் வந்து இந்த மக்கள் தொகை கட்டுப்பாடை வந்து முன்னெடுத்து வச்சோம். இந்த ஃபேமிலி பிளானிங், அப்புறம் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸை கொண்டு வந்தாங்க. இதை சரியாக பின்பற்றுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தென்னிந்தியா தான். இப்போ பாப்புலேஷன் கம்பேரிட்டிவ் பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவோட வட இந்தியாவில் அதிகமாக இருக்கும். காரணம் இந்த ஃபேமிலி பிளானிங், இந்த பர்த் கண்ட்ரோல் வந்து நம்ம சரியாக ஃபாலோ பண்ணுறதுனால. ஸோ இதில் விளைவாக என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2026, அதாவது இந்த ஆண்டு ஏப்ரல் 16 வந்து தொகுதி சீரமைப்புக்கான ஒரு 3 மசோதாவை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. 131வது பில்லாக பாஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன ஆகுதுன்னா, இப்போ 550 மக்களவை எண்ணிக்கை வந்து 850 மாறுது. இதனால வந்து வட மாநிலங்களுடைய ஸ்ட்ரென்த், இப்போ எக்ஸாம்பிள் யூபி தான் அதிகமாக எம்பி வச்சிருக்காங்க, 80 பேர். இது இப்போ என்ன ஆகுது, 143 ஆக போகுது. இப்போ தமிழ்நாட்டில் 39 பேர் இருக்கும், அது 49 ஆக போகுது. ஏன்னா நம்ம பர்த் கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். இப்போ கேரளா வந்து 20, 30 ஆக போகுது. ஸோ பெரிய அளவில் மாற்றங்கள் இல்லை தமிழ்நாட்டில். இதே வட மாநிலங்களில் அதிகமாக என்ன இருக்குது, மாற்றங்கள் ஆகும். ஏன்னா பாப்புலேஷன், அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா 2011 மக்கள் தொகை தான் இந்தியாவின் கடைசி மக்கள் தொகை எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் மக்கள் தொகை எடுக்கவே இல்லை. இது ஒரு பெரிய ரீசனாக இருக்குது. இதன் மூலமாக தென்னிந்திய மாநிலங்களுக்கு வந்து பெருசாக பார்லிமெண்ட்டில் பிரதிநிதித்துவம் குறைவாக ஆயிரும். இப்போ ஒரு மசோதா வருதுன்னா பெரும்பான்மை பார்க்கறதுக்கு தென்னிந்திய மாநிலங்கள் தேவைப்படாது, வட மாநிலங்களே அந்த ஸ்ட்ரென்த் வச்சு பண்ணிக்கலான்ற மாதிரி வந்துடும். ஸோ இது வந்து ஒரு பெரிய பாதகமாக இருக்கும். ஸோ நல்ல ஸ்கீம் ஃபாலோ பண்ணதுக்கு கிடைத்த பரிசு தான் இது. நன்றி, வணக்கம்.